ஹாய் ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃப்ரைடே ஈவினிங்கே வந்து நான்வெஜ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா ஃபார்மில் வந்துட்டு உங்களுக்கு நாட்டுக்கோழி கிடைக்குங்க. பட் ஸ்டோரில் வந்து உங்களுக்கு நாட்டுக்கோழி வந்து கிடைக்காது. ரொம்ப ரேராக தான் இருக்கும். அதுவும் இது வரைக்கும் நான் போயிருக்க ஒரு 6 இந்தியன் ஷாப்பில் பார்த்திங்கன்னா நான்வெஜ் வந்துட்டு நாட்டுக்கோழி நான் பார்த்ததே கிடையாது. எங்களுக்கு வந்து அந்த ப்ராய்லரும் பெருசாக பிடிக்கிறதில்ல. அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வாங்கணும் நாட்டுக்கோழின்னா ரொம்ப தூரம் வர வேண்டியதாக இருக்குங்க. இதுவே வந்துட்டு பார்த்திங்கன்னா 1.5 hours எங்களுக்கு ட்ராவல் வரும். பட் ஓகே, ஒரு தடவை சாப்பிட்றோம், நல்லதாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்துடுறது. இங்கே ஃபார்மில் பார்த்திங்கன்னா அங்கே வந்துட்டு ஆடு, கோழி, சேவல் கூட வச்சுருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு சேவல் வேணும்னா கேட்டிங்கன்னா அவங்க சேவல் வந்து தருவாங்க. என்ன குக் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகுங்க. நான் வந்து இந்தியாவில் வந்துட்டு எப்படி குக் பண்ணுறோமோ சேம் அதே மாதிரி தான். க்ளீனிங் ப்ராசஸும் அதே மாதிரி தான். அவங்க அந்த தோல் மேலே இருக்கும் பார்த்திங்களா, அந்த ரக்கையெல்லாம் எடுத்துகிட்டு அவங்க ஹீட் பண்ணி மஞ்சத்தூள்லாம் போட்டு க்ளீன் பண்ணி தான் கொடுப்பாங்க. க்ளீன் பண்ணி கட் பண்ணி தான் கொடுப்பாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ஒரு தடவை வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 2 வீக்ஸ்க்கு வந்து நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். அதுக்கு மேலே அதை வச்சுருக்கவும் கூடாது. அதுக்கு மேலே நாங்கள் வச்சுருக்கவும் மாட்டோம். பாப்பாவுக்கு வந்து எங்கள் ஃபார்முக்கு இந்த மாதிரி வெளியில் வந்து கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸாக இருந்தால் அவளுக்கு விளையாடுறதுக்கு வந்து ரொம்ப சௌகரியமாயிடுங்க. அவள் பாட்டுக்கு விளையாண்டுக்கிட்டே இருந்தாள். உள்ள ஷாப்பில் பார்த்திங்கன்னா முட்டை வந்துட்டு இந்த தடவை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பிளான் பண்ணிகிட்டே வந்திருந்தோம். நாங்கள் வந்து இந்த சாட்டர்டே இல்லாட்டி சண்டே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்கு கிடைக்காதுங்க. இன்றைக்கி வந்துட்டு ஃப்ரைடே ஈவினிங் அப்படிங்கிறதுங்காட்டி கூட்டம் இல்லை. அதுவே நீங்கள் சாட்டர்டே சண்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக கூட்டமாக தாங்க இருக்கும். அது கொஞ்சம் டைம் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் வெயிட் பண்ணி வாங்குற மாதிரி தான் வச்சுருப்பாங்க எல்லாமே. உள்ளே வந்து சிட்டிங் பிளேஸஸும் இருக்குது. இப்போ வந்து காஃபி மேக்கரும் புதுசாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. முட்டை பார்த்திங்கன்னா 32 எக்ஸுன்னு நினைக்கிறேங்க. அது வந்துட்டு கிட்டத்தட்ட $18 போட்டிருந்தாங்க. முட்டையுமே லாஸ்ட் மந்த் பார்த்திங்கன்னா அதுவுமே எங்களுக்கு கிடைக்கலங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் ஏர்லியராக வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். லேட் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது. நாங்கள் போயிருந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா மட்டன் கிடைக்கலங்க. நாங்கள் ஆக்சுவலாக மட்டனும் சிக்கனும் வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். மட்டன் ஆக்சுவலாக நாளைக்கு தேவைக்கு வந்துட்டு அவங்க ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்னொரு vlogல பார்க்கலாங்க. பாய்.